எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. We worship you Father. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தேவனே, இந்த நாளிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம்மை வரவேற்கிறோம். வாரும் தூய ஆவியே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாரிடும் உம் மகிமையால் எங்களை நீரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாரிடும் உம் மகிமையால் எங்களை நீரப்பிடும். வாரும் தூய ஆவியே, உம்மை வரவேற்கிறோம். இயேசுவே, வாரும் தூய ஆவியே, உம்மை வரவேற்கிறோம்.
அவருடைய மகிமையினாலே நம்ம ஒவ்வொருவரையும் மூடும்படியாக இந்த வேளையிலே அவருடைய பிரசனத்துக்காக வாஞ்சையோடு இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இந்த நாளிலும் தேவனுடைய மகிமையின் பிரசனம், அவருடைய சமூகத்தின் பிரசனம் நம்மை அசைவாடும்படியாக, நம்மை நிரப்பும்படியாக எல்லாரும் நான் இந்த ஒரு சத்தமாக எங்களை நீரப்பீடும் வாரும் தூய உம்மை வரவேற்கிறோம் இயேசுவே. வாரும் தூய உம்மை வரவேற்கிறோம் எங்கள் மத்தியில் அசைவாடிடும் உம்மகிமையால் எங்களை நீரப்பீடும் எங்கள் மத்தியில் இயேசுவே அசைவாடிடுமே. ஓ என்னை நீரப்பீடும் வாரும் தூய ஆவியே. உம் பிரசன்னத்தை வாஞ்சைக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யும். எல்லாரும் நாய்ந்து ஒரே சத்தமாக நாய்ந்து சொல்லுவோமா? வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை yes Lord we welcome you என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே ஜீவ தண்ணீர் தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஆவியானவரே உம் வல்லமையால் எங்களை நிறைத்து நீராளுகை செய்யும். Welcome Holy Spirit, welcome Holy Spirit, oh Lord, we are in your presence. Fill us with your power, satisfy my need. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக, நம் இருதயங்களை நிரப்பும்படியாக, நம் ஆத்துமாவை நிரப்பும்படியாக, நம் சரீரங்களை நிரப்பும்படியாக அவருடைய பிரசனத்தினாலே இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக திரியேக தேவன் இந்த வேளையிலே நீங்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் தேவனுடைய பிரசனம், தேவனுடைய மகிமையின் பிரசனம் இப்பொழுதே சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய மகிமை உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக எல்லாரும் நான் சொல்லுவோமா? வாரும் தூய ஆவியே
அவருடைய மகிமையான பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளும்படியாக எல்லாரும் இணைந்து எங்கள் மத்தியில் ஹல்லேலூயா ஆசீர்வதிடும் ஆமென் உம் மகிமையால் எங்களை நீரப்பிடும் எங்கள் மத்தியில் இயேசுவே let you glory உம் மகிமையால் எங்களை நீரப்பிடும் எங்கள் மத்தியில் எல்லாரும் இணைந்து அசைபாடிடும் உம் மகிமையால் எங்களை நீரப்பிடும் ஹல்லேலூயா. அந்த நாட்களிலும் தேவனுடைய மகிமை அது சபைக்கு உரியது. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை இந்த நாட்களிலும் அது உங்களிலும் என்னிலும் வாசம் செய்யும்படியாக நம் மூலம்தான் இந்த நாட்களிலே தேவனுடைய மகிமை வெளியரங்கமாக தேவன் இந்த நாட்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த இருள் சூழ்ந்த நாட்களிலே அப்பாவுடைய மகிமையை சபையாக ஆண்டவரே தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே அனுபவிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரின் ஊழியம் இந்த நாட்களிலே அதிகமாகும்படியாக இந்த நாட்களிலே அவருடைய பிரசன்னத்தை நாம் இன்னும் அதிகமாக நாம் அனுபவிக்கும்படியாக இந்த நாட்களிலும் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்ததியில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அந்த நாட்களிலும் ஒரு யக்கபாஷைக்கு தேவன் அவரை தொழுது கொள்ளுகிற ஒரு உன்னத அபிஷேகத்தினாலே நம் ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கிறார். நம் தேவன் அவர் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தேவன். நாம் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் மகிமை நிறைந்தவர். நம்மை மகிமைப்படுத்த அதற்கு நம்மை தகுதிப்படுத்தி இந்த நாளிலும் நாம் எல்லாரும் இணைந்து அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி இயேசு ராஜனின் திருவடிக்கு சரணம் 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 என்று அவரை உயர்த்தும்படியாக எங்களோடு இணைந்து எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோமா, தேவனை உயர்த்துவோமா. ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஹல்லேலூயா அவருக்கு முன்பதாக பணிந்து அவர் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஹல்லேலூயா அவருடைய கனத்தை செலுத்தும்படியா. ஹல்லேலூயா. ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆமென். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நமக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன். ஹல்லேலூயா. என்னதான் இன்பம் துன்பம் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றுகிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிற தேவன். அதை நீங்க கண் கூட அந்த நாட்களை பார்த்துக்கிறீங்களே. அவை தேவனுக்கு நன்றி செலுத்தி அப்பா உம்மை மனதார நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் நான் இந்த ஆமென். எஸ் ஜீசஸ். இலை பாருதல் தரும் வேந்தனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதரே, இலை என்னை ஆற்றி தேற்றி காப்பீரே, சரணம் சரணம் சரணம். இலை பாருதல்
வயதானவன் இந்த தேவனை உயர்த்துவோமா? ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. எல்லா விதமான பலவீனங்களை போக்கும் வல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் அவருடைய உன்னத பலத்தினாலே விடுத்து நம்மை பலப்படுத்தி நம் கரத்தை பிடித்து நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்லும்படியாக நம்ம ஆவி ஆத்துமா சரீரத்தெல்லாம் அப்பா உமக்காக நான் படைக்கிறேன் என்று சொல்லுவோமா? எஸ் லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனி இந்த வலக்கரம் பிடிப்பீரே, ஆவியாத்மா சரீரத்தை படைக்கிறேன். சரணம் சரணம் சரணம். எல்லாரும் சேர்ந்து இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. அவருடைய சித்தங்களை செய்யும்படியாக இந்த நாட்களில் நம்முடைய சித்தம் அல்ல, நம்ம சித்தம் எல்லாம் ஒளிந்து போகும்படியாக ஆண்டவரே இந்த நாட்களிலே உம்முடைய சித்தம் மாத்திரம் அப்பா எங்களை நடத்தி செல்லும்படியாக எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் என்று ஒரு அர்ப்பணிப்போடு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உந்தன் சித்தம் செய்ய அருள் தாருமே, எந்த சித்தம் யாவும் என்று மொழிப்பீரே, சொந்தமாக இற்று என்னை ஆட்கொள்ளும். சரணம் சரணம் சரணம். எல்லாம் சேர்ந்து உந்தன் சித்தம் செய்ய அருள் தாருமே, எந்த சித்தம் யாவும் என்று மொழிப்பீரே, சொந்தமாக இற்று என்னை ஆட்கொள்ளும். சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. இயேசுராஜன் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். எல்லாம் சேர்ந்து இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. பாடி வந்து அவரை துதிக்கும்படியாக இந்த நாட்களிலே மனதார அவரை போற்றும்படியாக அவரே உன்னதத்தில் வாசம் செய்கிறவர், அவரே நம் துதிகளுக்கு பாத்திரமானவர். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் அவரை உயர்த்துகிற அந்த அபிஷேகத்தினால் தேவன் உங்களை நிரப்பும்படியாக இந்த நாட்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை மனதார ஆராதிக்கிற ஒரு சந்ததியாக, தேவனுக்கு வைராக்கியமான பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் மாறும்படி எல்லாரும் நான் இந்தப்பா உண்மை நாங்கள் மனதார உயர்த்துவோம், உண்மையே நாங்கள் போற்றுவோம் என்று. ஆமென். அல்லேலூயா. பாடி வந்து துதிப்பேன், மனதார உம்மை இன்றும் போற்றுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். சரணம் சரணம் சரணம். எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா. பாடி வந்து துதிப்பேன், மனதார
நாட்களிலும் எல்லா துதிக்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா மாட்சிமைக்கும் உரியவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆகவே எல்லா துதியும் இந்த நாட்களிலே எல்லா விதமான கனத்தையும் அவருக்கு செலுத்துகிறவர்களாக நாம் இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் தாவீது ராஜா சொல்கிறது போல், ஆண்டவரே உம்மை நான் எந்த நேரத்திலும் துதிப்பேன், எக்காலத்திலும் உம்மை நான் போற்றுவேன். Let every praise, let every glory, let every honor be unto you, Jesus. Let us all put our hands together and praise the name of our God. Let every praise be unto him. Let every honor, let every glory be unto our God. Let's all put our hands together and worship him. Hallelujah. Hallelujah. Come on, let's all clap our hands and worship our Jesus. Hallelujah. He's worthy of our praise. Let every praise belong to him right now. Hallelujah. You ask to worship him. Every praise is to our God. Every word of worship with one accord. Every praise is to our God. Come on, church, everyone together. Every praise is to our God. Every word of worship with one accord. Every praise is to our God. Everyone join with us and sing. Every praise is to our God. Every word of worship with one accord. Oh yes, every praise is to our God. Everyone sing hallelujah, sing hallelujah to our God. Glory, hallelujah to our God. Every praise is to our God. God our Savior, God our Healer, God our Deliverer. Yes, He is. Yes, He is. Everyone, God my Savior, God my Healer. Yes, Lord, God my Deliverer. Come on, everyone. Yes, He is. Hallelujah. Yes, He is. Hallelujah. Let every praise, let every glory, let every honor be unto our King Jesus. Come on, church. எல்லா மகிமையும் எல்லா துதியும் நம் ஆண்டவராகிய இயேசுவுக்கே உரித்தாக்குவதாக. எல்லாரும் நான் இங்க சொல்லுவோமா? துதியாவும் நம் தேவனுக்கே, ஆராதனையாவும் முழு மனதுடன். துதியாவும் நம் இயேசுவுக்கே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? துதியாவும் நம் தேவனுக்கே, ஆராதனையாவும் முழு மனதுடன். ஹல்லேலூயா. துதியாவும் நம் தேவனுக்கே. One more time, one more time. துதியாவும் நம் தேவனுக்கே, ஆராதனையாவும் முழு மனதுடன். ஹல்லேலூயா. துதியாவும், ஆமென். துதியாவும் நம் இயேசுவுக்கே. துதியாவும் நம் தேவனுக்கே. எல்லாரும் சேர்ந்து ஆமென். இந்த நாளிலும் எல்லாரும் இணைந்து நமக்குரிய எல்லா காணிக்கையும் துதியின் காணிக்கையை தேவனுக்கு முன்பதாக படைக்கும்படியாக எல்லாரும் இணைந்து இந்த வேளையிலே என் ரட்சகர் சுகம் தருபவர், விடுதலை நாயகன். ஆமென். இயேசுவே, இயேசுவே என் ரட்சகர். ஆமென். Everyone, hallelujah. Let's celebrate our Jesus.
நமக்கு சுகத்தை தருகிறவர், நமக்கு விடுதலை தருகிறவர், நம்மோடு இருக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் இந்த அவரை கரங்களை உயர்த்தி சொல்வோமா? சுகம் தருபவர், விடுதலை நாயகன் இயேசுவே, இயேசுவே ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற வார்த்தையின்படியாக இந்த நாட்களிலும் நமக்கு தேவையான எல்லா உதவிகளையும் எல்லா ஒத்தாசையும் இந்த நாளிலே ஒரு இடத்துல தான் இருக்காது, நம் தேவனிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. அன்றைக்கு மோசேவை அழைத்து தேவன் தம்முடைய மக்களை விடுவிக்கும்படியாக அவரை அனுப்பின பொழுது தம்மை யாவே என்று அவருக்கு வெளிப்படுத்தினார். யாவே என்றால் நானே தேவன், நானே கர்த்தர், இருக்கவராக இருக்கிறேன் என்பவர். அன்றைக்கு மோசேவை அனுப்பின பொழுது தம் மக்களை அவர் வழி நடத்தும்படியாக யாவே ஆகிய தேவன் அவர்கள் கடந்து சென்ற எல்லா சூழ்நிலையிலும் அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்தினது போல் இந்த நாட்களிலும் ஆண்டவராகிய யாவே, the great I am, the I am that I am, He is there for us people, and we have to look upon Him right now. Let's all look upon Him right now. எல்லாரும் நீங்கள் இருக்கிற இடங்களில் அப்பா அந்த நாட்களிலே ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி சென்ற அதே மேகம், அதே யாவே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த நாட்களிலும் எங்கள் பிள்ளைகளை எங்கள் மக்களை அப்பா நீங்க வழி நடத்தி செல்ல ஆண்டவரே மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் என்று எல்லாரும் இந்த பாடலில் நாங்கள் பாடும் பொழுது ஒரு ஜெபமாக எங்களோடு இணைந்து இந்த வேளையில தேவனுடைய பிரசனம், தேவனுடைய யாவேயின் பிரசனம் உங்களை நிரப்பும்படியாக, let the presence of the Almighty God, the great I am, surround you right now. Oh yes, Jesus, Jesus, you are the God who was, who is, and is to come. Jesus, Jesus, and in you I trust, my life is in your hands. Jesus, you're the miracle working God. You are the God who was, who is, and is to come. Jesus, Jesus, and in you I trust, my life is in your hands. Jesus, you're the miracle working God. You are Yahweh, you are Yahweh, you are Yahweh, you are Yahweh,
the self-existing God. Yahweh, you are Yahweh. Yeah, you are Yahweh. Let's lift him up. You are Yahweh. You are Yahweh. You are Yahweh. Alpha, Omega. Hallelujah. You are Yahweh. Alpha, Omega. எல்லாரும் நான் இந்த வேலையில் மன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகளாக ஆண்டவர் அந்த வனாந்தரத்தின் வழியிலே அவர் தங்களை நடத்தி செல்லும் பொழுது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தேவனை யாவேயாக கொண்ட மக்கள். அவர் வழி நடத்தி சென்றதை ஒவ்வொரு அற்புதங்களையும் அந்த வனாந்தரத்தின் வேளையிலே தேவன் காண்பித்தார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் அதே காரியங்கள் மீண்டுமாக நடைபெறும்படியாக தேவ பிள்ளைகளே, யாவே என்ற தேவன் அவர் நம்மை வழி நடத்தி செல்லும்படியாக இந்த நாட்களிலே ஆண்டவரே அதே வல்லமாய் அதே பிரசன்னம் உங்க மக்களை ஆண்டவரை நடத்தி செல்லும்படியாக நீரே யாவே யாவே எல்லாரும் நான் இந்த நீரே யாவே நீரே யாவே அப்பா நீரே யாவே அல்பா ஓமேகா. அவரே ஆதியும் அந்தமானவர். அவர்கிட்ட எதுவுமே மறைவா இல்லை. அவங்க எல்லாரும் நான் இந்த ஆண்டவரே என் வாழ்க்கையின் தொடக்கத்தில் நீங்க இருந்தீங்க அப்பா. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் என் வாழ்க்கையின் மையத்திலும் நீங்க இருக்கிறீங்கப்பா. இறுதி வரை என்னோடு இருக்கிற தேவன் நீர் ஒருவரே. ஆகவே எல்லாரும் நான் இந்த ஒரு யக்கமஷக்க நீர் யாவே அல்பா ஓமேகா. everyone நீர் யாவே Alpha, Omega. You are Yahweh. You are
And in you I trust, my life is in your hands. Jesus, you're the miracle working God. Neere Yahweh, Neere Yahweh, Neere Yahweh, Neere Yahweh, Neere Yahweh, Alpha Omega. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த நாளிலும் மீண்டுமாக அதே தேவன், இஸ்ரவேலின் தேவன் தம் ஜனங்களை அற்புதங்களினால் நிரப்பி வனாந்திரத்தின் நடுவிலே நடத்தி சென்ற அதே யாவே இந்த நாட்களிலும் உங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் வனாந்திரத்தை போன்ற காரியங்கள் வந்தாலும் உங்களோடு இருக்கிறவர் அவர் யாவே, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். He is the self-sufficient God, He is the self-existent God, and He is the absolute ruler, and He is the God Almighty. Come on church, you and I are going to experience the mighty presence of Yahweh. Yahweh in பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும்படியாக நீரே யாவே, நீரே யாவே, கரங்களை உயர்த்தி நீரே யாவே, நீரே யாவே, நீரே யாவே, அல்பா ஓமேகா, ஆமென். நீரே யாவே, அல்பா ஓமேகா. Yes Lord, நீரே யாவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த வேளையில தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமாதானம் உங்களை நிரப்பும்படியாக, தேவனுடைய வழி நடத்துதல் உங்கள் யாவரையும் நிரப்பும்படியாக எல்லாரும் நாய்ந்து சொல்லுவோமா? நீரே யாவே, அல்பா ஓமேகா, நீரே யாவே, அல்பா ஓமேகா. Yes Lord, you are the beginning and the end, Father. நீரே ஆதியும் அந்தமும், நீரே தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறீரப்பா. எங்க வாழ்க்கையின் ஆதியில் இருந்தவர், எங்கள் வாழ்க்கையின் தொடக்கத்தில் இருந்தவர், இந்த நாட்களிலும் எங்கள் வாழ்க்கையின் மையத்தில் இருக்கிற நீங்க அப்பா. எங்க வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் நீங்க எங்களோடு இருக்கிறதற்காக, உம்முடைய யாவேயின் பிரசன்னம் எங்களை வழி நடத்தி செல்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று எல்லாரும் நாய்ந்தது வேலையில அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே எங்களோடு இருக்கிற தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. We thank you Jesus, we thank you for your mighty presence Lord. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக நம்ம பிள்ளைகள் எல்லாரும் இப்பொழுது அடுத்த வகுப்புக்கு போகிறாங்க. அடுத்ததாக அவர்கள் எதை செய்ய வேண்டுமோ அதிலே அவர்கள் இணைந்து செயல்பட, பெற்றோர்களாகிய நீங்களும் அதில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இப்பொழுதும் நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தர வேண்டும். பிள்ளைகளுக்கு வருகிற பிரச்சனைகள் என்ன? பிள்ளைகளுக்கு வருகிற பிரச்சனைகள் என்ன? 18 விதமான பிரச்சனைகள் இருக்கிறது. முதலாவது பிரச்சனை மாந்திரீக வல்லமைகள், வீட்டில் வருகிற விபத்துகள், வீட்டில் உள்ளவர்களால் ஏற்படும் ஆபத்துகள், வீட்டு பூர்வீக அக்கிரமங்களினால் வரும் பாதிப்புகள், குழந்தைகளுக்கு உரிய வியாதிகள், குழந்தைகளை கடத்தி செல்கிறவர்கள், தொற்று வியாதிகள், இரத்தம் குடிக்கிறவர்கள், மாம்சம் புசிப்பவர்களின் பயம் முறுத்துதல்,
விளையாடுகிறவர்கள் மூலம் வரும் ஆபத்துகள், அக்கிரமக்காரருடைய அழுத்தம், பெரியவர்கள் கூட இருப்பவர்கள் மூலம் ஆபத்தான பொருட்களை பெறுவது, பொறாமையுள்ள அயலகத்தார் மூலம் வரும் துன்மார்க்கம், தூங்கும்போது பிள்ளைகளுக்கு வரும் ஆபத்துகள், பிறக்கும்போதே வந்த பாதிப்புகள், பெயர் வைக்கும் நிகழ்வு போது வந்தவைகள், கடந்த கால அறியாமை காலங்கள் அல்லது அமைதியான நேரங்களில் வந்த பிரச்சனைகள், பள்ளிக்கூடத்தில் வந்த பாதிப்புகள், விஷ உணவு மூலம் வந்தவைகள். பிள்ளைகள் பலவிதங்களிலும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம், பெற்றோர்களாகிய நாம், நம்முடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது அறிக்கைகளை ஏறெடுப்போம். சங்கீதம் 118:17. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். சங்கீதம் 56:13. நான் தேவனுக்கு முன்பாக ஜீவன் உள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. 2 தீமோத்தேயு 1:10. 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இப்பொழுது நாம் ஜெப அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். என் பிள்ளைகள் உறங்கும்போது என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் நாட்டப்பட்ட எந்த வியாதியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வெளியேற்றப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகள் உறங்கும்போது என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் நாட்டப்பட்ட எந்த வியாதியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வெளியேற்றப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகள் உறங்கும்போது என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் நாட்டப்பட்ட எந்த வியாதியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வெளியேற்றப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் தகப்பனுடைய தாயாருடைய வீட்டிலிருந்து என் பிள்ளைகளை கொலை செய்ய வரும் ஒவ்வொரு எதிராளியும்
ஒவ்வொரு எதிராளியும் உங்களையே இப்பொழுது கொலை செய்து கொள்ளுங்கள், கொலை செய்து கொள்ளுங்கள், கொலை செய்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் தகப்பனுடைய தாயாருடைய வீட்டிலிருந்து என் பிள்ளைகளை கொலை செய்ய வரும் ஒவ்வொரு எதிராளியும் உங்களையே இப்பொழுது கொலை செய்து கொள்ளுங்கள், கொலை செய்து கொள்ளுங்கள், கொலை செய்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் தகப்பனுடைய தாயாருடைய வீட்டிலிருந்து என் பிள்ளைகளை கொலை செய்ய வரும் ஒவ்வொரு எதிராளியும் உங்களையே இப்பொழுது கொலை செய்து கொள்ளுங்கள், கொலை செய்து கொள்ளுங்கள், கொலை செய்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியின் அக்கினியே, பரிசுத்த ஆவியின் அக்கினியே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியின் அக்கினியே, பரிசுத்த ஆவியின் அக்கினியே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. என் பிள்ளைகளுடைய பெயர்கள் அக்கினியின் பெட்டகத்துக்குள் இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகளுடைய பெயர்கள் அக்கினியின் பெட்டகத்துக்குள் இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகளுடைய பெயர்கள் அக்கினியின் பெட்டகத்துக்குள் இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். வயதான காலத்தில் என் பிள்ளைகளுடன் சந்தோஷமாக இருக்க விடாமல் விரும்பும் எந்த வல்லமையும் செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். வயதான காலத்தில் என் பிள்ளைகளுடன் சந்தோஷமாக இருக்க விடாமல் விரும்பும் எந்த வல்லமையும்
செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். வயதான காலத்தில் என் பிள்ளைகளுடன் சந்தோஷமாக இருக்க விடாமல், என் பிள்ளைகளுடன் சந்தோஷமாக இருக்க விடாமல் விரும்பும் எந்த வல்லமையும் செத்துப்போ, செத்துப்போ, செத்துப்போ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். எந்த பிள்ளையையும் புதைக்க மாட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எந்த பிள்ளையையும் புதைக்க மாட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, என் பிள்ளைகளுடைய வெற்றிக்காக மரணத்தை விழுங்கும். என் பிள்ளைகளுடைய வெற்றிக்காக மரணத்தை விழுங்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, என் பிள்ளைகளுடைய வெற்றிக்காக மரணத்தை விழுங்கும். என் பிள்ளைகளுடைய வெற்றிக்காக மரணத்தை விழுங்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே, என் பிள்ளைகளுடைய வெற்றிக்காக மரணத்தை விழுங்கும். என் பிள்ளைகளுடைய வெற்றிக்காக மரணத்தை விழுங்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். வேகமான மரண வல்லமையே என் பிள்ளைகளுடைய வேகமான ஆசீர்வாதத்துக்கு நான் உன்னை மாற்றுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். வேகமான மரண வல்லமையே என் பிள்ளைகளுடைய வேகமான ஆசீர்வாதத்துக்கு நான் உன்னை மாற்றுகிறேன்.
மாற்றுகிறேன், மாற்றுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகளுக்கு எதிரான ஒவ்வொரு ஆக்கினையும் ஆசீர்வாதங்களாக மாறுவதாக, மாறுவதாக, மாறுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகளுக்கு எதிரான ஒவ்வொரு ஆக்கினையும் ஆசீர்வாதங்களாக மாறுவதாக, மாறுவதாக, மாறுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகளுக்கு எதிரான ஒவ்வொரு ஆக்கினையும் ஆசீர்வாதங்களாக மாறுவதாக, மாறுவதாக, மாறுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவே, என் பிள்ளைகளை கொலை செய்யும் மேடையிலிருந்து விடுவியும், விடுவியும், விடுவியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவே, என் பிள்ளைகளை கொலை செய்யும் மேடையிலிருந்து விடுவியும், விடுவியும், விடுவியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பிதாவே, என் பிள்ளைகளை கொலை செய்யும் மேடையிலிருந்து விடுவியும், விடுவியும், விடுவியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எந்த இரகசிய ஆலோசனைகளும், எந்த இரகசிய ஆலோசனைகளும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திசை திருப்பக்கூடாது, திசை திருப்பவே கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். எந்த இரகசிய ஆலோசனைகளும், எந்த இரகசிய ஆலோசனைகளும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திசை திருப்பக்கூடாது, திசை திருப்பவே கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். என் பிள்ளைகளுடைய இரத்தத்தை குடிக்கும், என் பிள்ளைகளுடைய இரத்தத்தை குடிக்கும் ஒவ்வொரு மாந்திரீகமும் தன்னுடைய சொந்த இரத்தத்தையே தன்னுடைய சொந்த இரத்தத்தையே குடி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். என் பிள்ளைகளுடைய இரத்தத்தை குடிக்கும், என் பிள்ளைகளுடைய இரத்தத்தை குடிக்கும் ஒவ்வொரு மாந்திரீகமும் தன்னுடைய சொந்த இரத்தத்தையே தன்னுடைய சொந்த இரத்தத்தையே குடி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். என் பிள்ளைகளுடைய இரத்தத்தை குடிக்கும், என் பிள்ளைகளுடைய இரத்தத்தை குடிக்கும் ஒவ்வொரு மாந்திரீகமும் தன்னுடைய சொந்த இரத்தத்தையே தன்னுடைய சொந்த இரத்தத்தையே குடி.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். என் பிள்ளைகளுடைய இரத்தத்தை குடிக்கும், என் பிள்ளைகளுடைய இரத்தத்தை குடிக்கும் ஒவ்வொரு மாந்திரீகமும் தன்னுடைய சொந்த இரத்தத்தையே குடி, தன்னுடைய சொந்த இரத்தத்தையே குடி குடி குடி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, உயர்வுக்காக உயர்வுக்காக நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, உயர்வுக்காக உயர்வுக்காக நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, உயர்வுக்காக உயர்வுக்காக நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். மரணமே, மரணமே, என் பிள்ளைகள் உன்னுடைய அங்கத்தினர்கள் அல்ல, உன்னுடைய அங்கத்தினர்கள் அல்ல, அல்ல, அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். மரணமே, மரணமே, என் பிள்ளைகள் உன்னுடைய அங்கத்தினர்கள் அல்ல, உன்னுடைய அங்கத்தினர்கள் அல்ல, அல்ல, அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். மரணமே, மரணமே, என் பிள்ளைகள் உன்னுடைய அங்கத்தினர்கள் அல்ல, உன்னுடைய அங்கத்தினர்கள் அல்ல, அல்ல, அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். உயர்வின் தேவ தூதர்களே, உயர்வின் தேவ தூதர்களே, என் பிள்ளைகளை கவனியுங்கள், என் பிள்ளைகளை கவனியுங்கள், என் பிள்ளைகளை கவனியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். உயர்வின் தேவ தூதர்களே, உயர்வின் தேவ தூதர்களே, என் பிள்ளைகளை கவனியுங்கள், என் பிள்ளைகளை கவனியுங்கள், என் பிள்ளைகளை கவனியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். உயர்வின் தேவ தூதர்களே, உயர்வின் தேவ தூதர்களே, என் பிள்ளைகளை கவனியுங்கள், என் பிள்ளைகளை கவனியுங்கள், என் பிள்ளைகளை கவனியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, நீங்கள் அழிவின் வழியில் நடக்க மாட்டீர்கள். நீங்கள் அழிவின் வழியில் நடக்க மாட்டீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, நீங்கள் அழிவின் வழியில் நடக்க மாட்டீர்கள். நீங்கள் அழிவின் வழியில் நடக்க மாட்டீர்கள். ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, நீங்கள் அழிவின் வழியில் நடக்க மாட்டீர்கள். நீங்கள் அழிவின் வழியில் நடக்க மாட்டீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கூட்டமான மரணமே, கூட்டமான மரணமே, உன்னில் என் பிள்ளைகள் பங்கேற்க மாட்டார்கள், பங்கேற்க மாட்டார்கள், பங்கேற்க மாட்டார்கள், பங்கேற்க மாட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கூட்டமான மரணமே, கூட்டமான மரணமே, உன்னில் என் பிள்ளைகள் பங்கேற்க மாட்டார்கள், பங்கேற்க மாட்டார்கள், பங்கேற்க மாட்டார்கள், பங்கேற்க மாட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகளே, நீங்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்க வாழ்வீர்கள், வாழ்வீர்கள், வாழ்வீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகளே, நீங்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்க வாழ்வீர்கள், வாழ்வீர்கள், வாழ்வீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, நீங்கள் தெய்வீக திட்டத்தை நிறைவேற்ற வாழ்வீர்கள், தெய்வீக திட்டத்தை நிறைவேற்ற வாழ்வீர்கள், வாழ்வீர்கள், வாழ்வீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, நீங்கள் தெய்வீக திட்டத்தை நிறைவேற்ற வாழ்வீர்கள், தெய்வீக திட்டத்தை நிறைவேற்ற வாழ்வீர்கள், வாழ்வீர்கள், வாழ்வீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் தேவன் மகிமை அடைந்து கொண்டிருக்கிறார். இப்படி நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து நீங்களும் நானும் பங்கு பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திய சர்வ வல்லமுள்ள தேவனுக்கே சதா காலங்கள் துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். அடுத்து தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான பாசமிகு ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு இதயம் கணித நன்றியை நாம் நவிடுவோம். ஆராதனையை தவறவிட்டு விடக்கூடாது. எப்படியும் போக முடியவில்லையே என்ற ஒரு நெருடல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் இப்படி ஒரு வாய்ப்பினை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் ஆராதனை செய்தீர்கள். கர்த்தர் நாம மகிமைப்பட்டது. அடுத்து நாம் செய்ய வேண்டிய அடுத்த ஒரு பணி என்னன்னா, கர்த்தருக்கு கொடுக்கிறது. என்னப்பா நான் கொடுத்து தானா? ஆண்டவர் அதை விரும்புகிறார். அவருக்கு இல்லாதது ஒன்றும் இல்லை. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது. நாம் கொடுத்து அவர் ஒன்றும் வாழ வேண்டியவர் இல்லை. ஆனால் ஒரு நீதி நேமம் என்று சில காரியங்கள் இருக்கிறது. அதற்காகத்தான் அதில் பழகினவர்களுக்கு அது பெரிய ஆசீர்வாதம். ஒரு சிறுமி கல்லூரி படிப்பை எல்லாம் முடித்து விட்டு வந்து என் முன்னால் ஒரு முழங்கால் போட்டால், நான் அடுத்து கல்லூரிக்கு போகிற போல நினச்சேன். எந்தம்மா என்ன படிக்க போகிற?
இல்லை அங்கிள், நான் படித்து முடிச்சிட்டேன், வேலைக்கு போயிட்டு வந்தேன், என்னுடைய முதல் மாத சம்பளத்தை கர்த்தருக்குன்னு கொடுக்க நான் கொண்டு வந்தேன். அடே, பார்க்குறதுக்கு நீ இப்போ தான் படிக்கிற பிள்ளை மாதிரி இருக்கியே, எப்படி இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்தது? அது அவங்க பெற்றோர் கற்றுக் கொடுத்தது. அவர்களுடைய பெற்றோரை சற்று எண்ணி பார்த்தேன். அவர்கள் எப்பொழுதும் கர்த்தரை கனப்படுத்துவதில் சுணங்கினவர்களே கிடையாது. அந்த வழிமுறையை இந்த பிள்ளை இந்த சின்ன வயசுலேயே பின்பற்றுகிறது எனக்கு பரவசமாக இருந்தது. பாருங்களேன், ஒரு முதல் மாத சம்பளத்தை கொடுத்தது கர்த்தருக்கு நான் நன்றி கடன் பற்றுக்கணும் பொழுதே நமக்கே ஆனந்தமாக இருக்குன்னா, நம்மை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எத்தனை பேர் ஆனந்தமாக இருக்கும். அப்படிதான் காணிக்கைகளினாலே நாம் கனப்படுத்தும் போது அது நம் ஊழியருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் என்று மல்கியா 3:10 கத்தோலிக்க திருமறையில் நான் வாசித்திருக்கிறேன். ஆகவே நம் ஊழியராகிய கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் மற்றும் அவர்களுடைய திருப்பணியில் மிக பிரதானமாய் விளங்குகிற கட்டட பணி இப்பொழுது அது நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய உச்சக்கட்டம் முடிவுக்கு வருகிற நிலையில் இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு முறையும் மிகுந்த தியாகத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு விதைத்த விதைகளுக்கு பலனை பார்ப்பீர்கள். இப்பொழுதும் நீங்கள் கொடுக்க போகிறதும் அந்த கட்டட நிதிக்குத்தான். ஒரு பிரார்த்தனையை நான் ஏறெடுத்த பின்பு திரையில் வரும் விவரங்களை அறிந்து நீங்கள் காணிக்கைகளை, நன்கொடைகளை இயேசு ஊழியங்கள் கட்டட நிதி என்ற பெயருக்கு அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரார்த்தனை செய்வோமா? பரலோக தந்தையே, தமது பிள்ளைகள் உள்ளத்தில் நீர் பேசி அவர்கள் கொடுக்க விரும்புகிற காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து தம் பிள்ளைகளை 1000 மடங்கு ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் ஒன்று வருகிறது. அந்த பாடலை பார்த்து கேட்டு உங்கள் கடமைகளை செய்து முடியுங்கள். மீண்டும் உங்களிடத்தில் தேவ வார்த்தையோடு நான் வருகிறேன். சரணம் சரணம் சரணம், ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆமென். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பார்ப்போற்றும் தூய தூய தேவனே, மெய்ராஜனே, எங்கள் நாதனே, பயம் யாவும் நீக்கும் துணையானீரே, சரணம் சரணம் சரணம். எல்லாரும் இந்து இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நமக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன். ஹல்லேலூயா. என்னதான் இன்பம் துன்பம் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றுகிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மை விசாரிக்கிற தேவன். அதை நீங்க கண் கூட அந்த நாட்களை பார்த்துக்கிறீங்களே. அவை தேவனுக்கு நன்றி சொல்லிட்டு அப்பா உம்மை மனதார நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் நான் இந்த ஆமென். எஸ் ஜீசஸ். இளைப்பாறுதல் தரும் வேந்தனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதரே, ஏழை என்னை ஆற்றி தேற்றி காப்பீரே, சரணம் சரணம் சரணம். இளைப்பாறுதல் தரும் வேந்தனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதரே, ஏழை என்னை ஆற்றி தேற்றி காப்பீரே. எல்லாரும் சொல்லுவோமா? அப்பா உமக்கு சரணம் சரணம். எல்லாரும் சேர்ந்து இயேசுராஜன். எல்லா சின்ன பிள்ளைங்களா எல்லாரும் நான் இந்த வேளையில எல்லா பெரியவங்க எல்லா வயதானவங்க நான் இந்த தேவனை உயர்த்துவோமா? ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள்.
இப்படிப்பட்ட நாட்களை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லதுதான். இன்று தந்தையர் தினம். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. உலகமே தந்தையர்களை போற்றுகிற ஒரு நல்ல நாள். நமக்கு ஒரு பரம தந்தை உண்டு. அந்த பரம தகப்பன் தான் இன்று வரை நம்மை காத்து கொண்டிருக்கிறார். அவர்தான் நமக்கு என்று இந்த பூமியில் ஒரு தந்தையும் கொடுத்தார். என் தந்தையை நான் நினைக்கிறேன், அவருடைய நல்ல உள்ளங்களை நினைக்கிறேன், தந்தை எனக்கு பாராட்டிய இரக்கத்தை நினைக்கிறேன். அதுபோல் ஒவ்வொரு பிள்ளையும் தன் தந்தையை நினைத்து கனப்படுத்தும் ஒரு நல்ல நாளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 44:24 இப்படி சொல்கிறது. உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். Isaiah 44 and the verse 24. I am the Lord who makes all things. சில இடங்களில் வீடு விஜயம் செய்யும் பொழுது அந்த வீட்டிலே முக்கியமானதை வைத்திருப்பார்கள். இது ரொம்ப அழகாக இருக்க, இது யார் செஞ்சது, இது எங்கே இருந்து வந்ததுன்னு கேட்டால் அங்கேருந்து ஒருத்தர் ஓடி வருவார். நான் தான் பண்ணேன் அங்கிள், நான் தான் செஞ்சேன் அங்கிள். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கே. எங்கள் திருச்சபையில் ஒரு அன்பான தம்பி இருக்கார், நல்ல ஆர்டிஸ்ட். அவர் உங்களை பார்த்தா அப்படியே உங்களை மாதிரி வரைஞ்சிருவார். இது நான் பண்ணது. ரொம்ப அவருக்கு மகிழ்ச்சியும் சற்று உள்ளத்திற்குள் ஒரு பெருமையும் இருக்கும். நான் செஞ்சது, நான் பண்ணினது. இந்த பூமியில் நீங்கள் பார்க்குறீங்களே, ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்க்கும்போது என்னைக்காவது உணர்ந்தது உண்டா? அப்பா சூரியனப்பா சொல்லுன்னு குத்துதுப்பா, சந்திரன் அந்த நிலவொளி என்ன அழகாக இருக்குல்ல, அதிலும் காலங்கத்தால் போய் அந்த பீச்சில் சூரியன் உதயமாகும் போது பார்க்குற அந்த பார்வையும், இரவு நேரத்தில் நிலாவின் வெளிச்சத்தில் கடற்கரை ஓரத்தில் அப்படியே அமர்ந்து அந்த கடலலை அடித்து கொண்டு வரும் பொழுது உண்டாகிற ஓசையை கேட்பதும் மனதுக்கு புல்லாங்கிருதத்தை உண்டு பண்ணும். சில மலைகளில் ஏறி உச்சிக்கு போகும் பொழுது அதில் உண்டாகிறத சந்தோஷத்திற்கு நிகர் எதுவும் இருக்காது. இதையெல்லாம் படைத்தவர் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு நாம் காண்கின்றதை பார்த்தே நம் வியந்து கொண்டிருக்கும் பொழுது காணாதது, அதான் வேதம் சொல்கிறது. எபிரேயர் காக்கியோன், நீங்கள் காண்கிறதும் காணாதவைகளையும். அதிசயங்கள் எவ்வளோ இருக்கு. சமுத்திரத்தை எடுத்துக்கொண்டா பாருங்க, அதுக்குள்ளே என்னென்ன விதமான ஐயோ விவரிக்க முடியாதவைகள் அதனுடைய ஆழத்திற்குள் செல்லும் பொழுது, வானத்திற்கு மேலே போக 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 அங்கே இருந்து பார்க்கின்ற பூமி, அங்கிருந்து நாம் பார்க்கின்ற காரியங்கள், இவைகளெல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக, கண்ணுக்கு விருந்தாக இருந்தாலும் என்ன அலையிலே இது எப்படி என்ற ஆச்சரியத்தை ஊட்டுகிறது. ஹல்லேலூயா. இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அந்த வசனத்திலேயே பாருங்களேன், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அவர் உன் மீட்பர்ன்றார். ஐ ஆம் யுவர் ரெடீமர். தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவர். ஒரு குழந்தை உருவாகிற விதமே அதிசயமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. நானே அந்த குழந்தையை உருவாக்குகிற தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உன்னை பெயர் சொல்லி அழைத்து உன்னை வேறு பிரித்தெடுத்த கர்த்தர் என்று சொல்லுகிறார். தாயின் கருவிலேயே தீர்க்கதரிசியாக உன்னை அபிஷேகித்துட்டேன்னு எரேமியா 1:5 சொல்லுகிறார். 139 சங்கீதம் 14 பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட, அதுதான் அங்கே சொல்றார், தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து பூமியை பரப்பினவர். இந்த ஒரு வசனத்தில் என்ன அழகா சிருஷ்டிப்பின் வரலாறை
ஏசாயா தீர்க்கதரிசியின் வழியாக சொல்லிட்டார் பாருங்க. அப்படிப்பட்ட கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் கட்டிய பாடல்களில் ஒரு பாட்டு இப்படி சொல்லும்: கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லை என்று அழகாய் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். சில காரியங்களை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது இதையெல்லாம் யார் செய்தார்? உதாரணத்திற்கு செங்கடல் அது ரெண்டாய் பிளந்ததுன்னு அப்படி ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் அப்படி வாசித்து முடிச்சுடுறோம். என்ன ஒரு செங்கடல் ரெண்டாய் பிளந்தது, எவ்வளோ நேரம் ஆயிருக்க போகுது? 10 செகண்ட் கூட ஆயிருக்காது. ஆனால் அந்த அற்புதம் நடந்த விதத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். அதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த பூமியில் காண்கின்ற ஒளியையும் சந்திரனையும் அதையும் இதையும் படைத்து எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் அவர் அற்புதமானவர். யாத்ராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்து வெற்றி வாகை சூடி ஆர்ப்பரிப்போடு ஆனந்த கூத்தாடுகின்ற வேளையிலே பாடுகின்ற மோசேயின் பாடல் அது. அவர் பாடுகிற வேளையிலே இஸ்ரவேலே புகழ்ந்து பாடுகிறது சர்வ வல்லமுள்ள தேவனை. மீரியாம் அந்த அம்மா தம்பூரு வாசிக்கிறார்கள். அவரோடு சேர்ந்து ஸ்திரீகள் எல்லாம் ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் அற்புதங்களை செய்தவர் அவர். செங்கடல் பிளந்தது, செங்கடலை 2ஆக பிளந்தவரை துதியுங்கள். யாத்ராகமம் 15:11 வாசித்துறோம் பாருங்களேன். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். இங்கே மோசே அந்த பரம கானானை நோக்கி பயணிக்கிற தேவ பிள்ளைகள் பாடுகிற பாடலிலே அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா! அற்புதங்களை செய்கிறவர். சங்கீதக்காரர் இதை ரொம்ப அழகாக 107ஆம் சங்கீதத்தில் 9, 21, 31 Psalm 107 verses 9, 21 and 31 இதில் பாருங்களேன் என்ன அழகாக சொல்லிட்டு வரார். அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து, அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து. மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர் நீரே என்று சொல்லும் பொழுது அதிசயங்களை மனுபுத்திரருக்காக அவர் செய்கிறார். அதனால் அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. அதிசயங்களை செய்கிறார். நான் ஒவ்வொரு கூடுகையிலும் இந்த அதிசயநாதர் அந்த அற்புதங்களை செய்த தேவனை என் பெற்றோர் வழியாக ஜனங்களுக்கு லாபகரமாக எடுத்து உரைப்பது என் வழக்கம். 1 நிமிடம் கிடைத்தாலும் 2 நிமிடம் கிடைத்தாலும் பல மணி கிடைத்தாலும் ரொம்ப அழகாக அவர் செய்த அதிசயங்கள் மனுபுத்திரருக்கு என்று யாருக்கோ இல்லை, எங்களுக்கு அவர் செஞ்சார். அதனால தான் இன்றைக்கு நான் மாறுதட்டி பேசுகிறேன் என்று சொல்வேன். என்னுடைய தாய் பெயர் பால அம்பாள். பெயரை கேட்கும் பொழுதே தெரிகிறது இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. என் தந்தையின் பெயர் ரத்தினம். என் பாட்டிகள் எல்லாம் வள்ளி யானை, தெய்வ யானை. என் மாமன்கள்லாம் அங்கேசன், கிருபேசன், நடேசன், ஏகாச்சுவரம், சிவராமன். என் சித்தியெல்லாம் அங்காயி, பாலாயி, தமயந்தி, ராணி. இப்பேர் பெற்ற ஒரு குடும்பத்தில் எப்படிடா நீ கிறிஸ்தவனாய் வந்தாய்? சொல்லத்தான் போகிறேன். மனுபுத்திரருக்கு அவர் செய்த அற்புதங்களை விட காலம் சென்ற மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ரத்தினத்துக்கு அவர் செய்த அற்புதம் அதிசயமானது. என்னென்னா, என்னுடைய தந்தை சதர்ன் ரயில்வேயில் RPF ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அதிலே ஃபுட்பால் பிளேயராக விளையாடி கொண்டிருந்த காலகட்டத்தில் அவருடைய விளையாட்டு நேரத்தில் காலில் ஒரு அடிபட்டது. அடிதானே பட்டது என்று ரத்தம் வழியே அதை துடைத்து விட்டு காரியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டார். ஆனால் காலப்போன போக்கினிலே அது ஒரு புண்ணாக மாறியது.
சீல் வடிய ஆரம்பித்தது. மருத்துவர்களை சந்தித்த பொழுது மருந்து கொடுத்தாலும் சுகமாகவில்லை. துர்நாற்ற வாடை. எத்தனையோ மருந்து. அதற்கு பின்பு அவர்கள் வழிபாட்டு முறையின்படி வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வேண்டுதல். என் தாய் சொல்வார், உன்னுடைய தாய்மாமன் ஒரு மந்திரவாதி, அவரும் தன் மந்திர தந்திரத்தினாலே உன் அப்பாவுக்கு சுகம் கொடுக்க முயற்சி செஞ்சப்போ ஒன்றும் நடக்கலை. ஆனால் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. இது சாதாரணமாக அடிப்பட்டதினால் வந்த வியாதி அல்ல, இது பில்லி சூனியத்தினாலே ஏற்பட்ட ஒரு தாக்குதல். யாரோ ஒருவர் கருணைக்கிழங்கை வாங்கி, பேர் கருணைக்கிழங்கு, ஆனால் அந்த கிழங்கை செய்வினை செஞ்சு அது அழுகி போகும் பொழுது எப்படி இருக்குமோ அதுபோல் என் தந்தையின் கால் அழுகி போய்விட வேண்டும் என்று தீர்மானித்து அப்படியே செய்து அந்த மந்திரத்தினால் உண்டான அந்த கருணைக்கிழங்கை கடலில் தூக்கி எறிந்தார்கள். கண்டுபிடிக்க முடியாத வண்ணம் அது அழுகி போனது போல் இவருடைய காலம் அழுகி போக வேண்டும். என்ன உயரிய நோக்கம் பாருங்கள். துர்நாற்ற வாடையிலே அவர் காலை எடுத்து வைக்க முடியாத நிலையிலே படுத்த படுக்கையில் ஆயிட்டார். அவ்வளோதான் முடிஞ்சது கதைன்னு வீட்டுக்குள் கிடந்த அவர் துர்நாற்றம். காலப்படும் போக்கினிலே வெள்ளுடை அணிந்து 2 சகோதரிகள். அவர்களை அந்த காலகட்டங்களிலே நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடித்து விடலாம். வெள்ள வெளேரென்று புடவையை கட்டிக்கொண்டு முழு கை சட்டை போட்டு கையில் ஒரு வேதாகமம், கருப்பு ஒரு கொடை, அவ்வளோதான் அவர்களுடைய சொத்து. ஆனால் பழைய 2 வெள்ளை. அவர்களுடைய உடை வெள்ளை எப்படியோ அதே போல் அவருடைய உள்ளமும் வெள்ளை. தூய நிலைமையில் ஒவ்வொரு வீட்டுக்கு வருவார்கள். இயேசு நல்லவர், இயேசு அற்புதங்களை செய்கிறவர், இயேசுவால் எல்லாம் கூடும் என்று சொல்லி கொண்டு வருவார்கள். அப்படிதான் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டு கதவை தட்டினால் தந்தையால் எழுந்து வந்து திறக்க முடியாது. அவர் படுத்து கிடந்தார், நாறி கிடந்தார். தாயோ வட்டமிட்ட திலகக்காரம்மா, வாயளக்கும் வம்புக்காரம்மா, எங்கம்மா. அவர்கள் வந்து கதவை திறப்பார்கள். திறந்த மாத்திரத்தில் இந்த வெள்ளுடை அணிந்து பவ்யமாக நின்ற 2 சகோதரிகளை பார்த்து, என்னங்க வேணும்? அம்மா, இயேசு அற்புதங்கள் செய்வார். அந்த இயேசு எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு இருக்கு தெய்வங்கள் போதும். பெருசாக வந்துட்டாளுங்க, போவீங்களா என்று பேசிய பேச்சு, ஏசிய ஏச்சி அவர்களை அச்சுறுத்தியது. அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். ஆனால் மனதுக்குள்ளே அவர்களுக்கு ஒரு வருத்தம். ஐயோ, இந்த வீட்டு வாசலில் நிற்க முடியல, அந்த அம்மா இப்படி நம்மளை விரட்டுதே. பிரார்த்தனையில் ஈடுபட்ட பொழுது எம்பெருமான் இயேசு தோன்றி சொன்னார், என் பிள்ளைகளே, மீண்டும் அங்கே போக வேணும். ஐயா, அந்த தாய் எங்களை விரட்டு விரட்டு என்று கேவலமாக பேசுகிறார், எங்களால் அதை சகிக்க முடியல. இல்லை, நீங்கள் போக வேண்டும். அவர்கள் நன்றாய் ஜெபிச்சார்கள். சரி, கர்த்தர் சொல்கிறார், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம போவோம் என்று மீண்டும் சில நாட்கள் கழித்து வந்து அந்த குறிப்பிட்ட எங்கள் வீட்டு கதவை தட்டின பொழுது அதே தாய் அதே கோலத்தில் அதே குரலில், ஏமா உயிரெடுக்கிறீங்க? நாங்கள் தான் வேண்டான்றமே, எங்களுக்கு இல்லாத தெய்வங்களா? அம்மா, நீங்கள் ஒரு கப்பு தண்ணி கூட எங்களுக்கு கொடுக்க வேணாம். நாங்கள் கர்த்தரிடம் ஒரே ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடுறோம். உங்கள் வீட்டு ஐயாவை பற்றி கேள்விப்பட்டோம், அவர் ரொம்ப கஷ்டப்படுறாராமே. என் அம்மாவுக்கு கோபம் வந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம். இந்த சத்தத்தின் வேகம் அதிகரிக்க என் தகப்பனாரின் காதுகளில் அது தொனிக்க அவர் என் தாயாரே, பிள்ளை அம்பா இங்கே வா. அந்த கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க? ஒரு கப்பு தண்ணி கூட வேணான்றாங்க. என்னமோ அவங்க தெய்வத்திடம் வேண்டினா நல்லது நடக்குன்றாங்க, அற்புதம் செய்வாங்க. நீ எதுக்கு பிள்ளை அவங்கள துரத்துற? நாம் எவ்வளோ பணத்தை செலவழிச்சிட்டோம், உன் அண்ணன் என்னென்னத்தையும் பண்ணி பார்த்துட்டான்,
அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணட்டுமே, இதில் என்ன குறைஞ்சு போயிட்டு போகிறோம். அதற்கு மேல் என் தாயால் மேற்கொண்டு பேச முடியவில்லை. வாங்க வாங்க உங்களை கூப்பிட்றார். அந்த 2 சகோதரிகளோ வாசலில் நின்று தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், கிறிஸ்தவ முறைப்படி அப்படி தானே சொல்லுவாங்க, தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். என் தாய் வேகமாக வந்து உங்களை உள்ளே கூப்பிட்றாருன்னு உடனே தோத்திரம் அதிகரித்தது. தோத்திரம் தோத்திரம்னு உடனே எங்கள் அம்மாவுக்கு ஆத்திரமாக பொங்கியது. உள்ளே சுகம் கிடைக்குமா என்று ஒரு பாத்திரம் காத்து கிடந்தது. இவர்கள் உள்ளே வந்தார்கள், முழங்கால் படியிட்டார்கள். எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல், யாரோ எவரோ என்று இல்லாமல், என்னமோ தன் சொந்த தகப்பன், சொந்த வயிற்றில் பிறந்த ஒரு சகோதரனைப் போல நினைத்து கதற ஆரம்பித்தாள். இதுதான் கிறிஸ்தவனின் உயரிய எண்ணம். இதுதான் கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்து அருளிய மனது உருக்கம். அவர்கள் ஜெபம் பண்ணி முடித்த உடனே துர்நாற்றம் என் தகப்பனாரை விட்டு போனது என்று சொன்னார்கள். கொஞ்ச நேரத்திலே படுக்கையில் இருந்து யாராகிலும் ஒருத்தர் உதவி செஞ்சாதான் முடியும் என்ற நிலை மாறி தானாய் எழுந்தார். என் தாய் அத்தா அத்தா என்று கூச்சல் போடும் பொழுது என்னுடைய தகப்பன் திரும்பி பார்த்து உன் வாயை பொத்து பொத்து என்று சொல்லி, இவர்கள் அத்தான் என்று சொல்ல, அவர் பொத்து என்று சொல்ல நடக்க ஆரம்பித்தார். பாருங்க, துர்நாற்றம் வீட்டை விட்டது. அந்த பொல்லாத சூனிய கட்டு அன்றோடு ஒழிந்தது. அடுத்த வாரமே சிலோன் பெண்டெகோஸ்டல் மிஷன், அன்றைய காலகட்டத்தில் இருந்த அந்த பெந்தெகோஸ்தே திருச்சபைக்கு இவர்கள் போனார்கள். அன்புள்ளம் கொண்ட தெய்வ மனிதர்கள் இயேசுவின் அன்பை அழகாக எடுத்துரைக்க எங்கள் தாய் தகப்பன் உள்ளம் பறிகொடுத்தது. அதிசயம் செய்த ஆண்டவன், அற்புதங்களை செய்த ஆண்டவன், நான் கண்ட ஆண்டவன் இயேசுவுக்கு எங்களையே கொடுக்கிறோம் என்றார்கள். திருமுழுக்கு எடுக்க தங்களை தாங்களாகவே அர்ப்பணித்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாம மகிமை அடைய அவர்கள் 2 பேரும் ரத்தினம் ஜோசப் என்று மாறினார், பால அம்பாள் கிரேஸ் என்று மாறினார்கள். அவருடைய பிள்ளைகளில் 12வது பிள்ளையாகிய என்னை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொடுத்தார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு பிறந்த எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. அன்பர்களே, மனுபுத்திரருக்கு அற்புதங்களை செய்கிறவருமாக்கிய உமக்கு ஒப்பானவர் யார்? உங்களுக்கும் இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அதுதான் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயம் நிமித்தம் அவரை துதிப்பார்கள். அவர்களை துதித்து கொண்டே இருப்பார்கள். துதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன் இன்றைக்கு உலகளாவ மக்கள் தெருவாக ஓடி நின்று திரு என்று முடிக்கிற மக்கள் மத்தியிலே துரு என்று தெய்வீக செய்தியை சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் பெற்ற அதிசயத்தை, அற்புதத்தை அடக்க முடியவில்லை, சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அதுதான் மனுபுத்திரருக்கு அவர் செய்த அற்புதங்கள். ரொம்ப அழகாக சங்கீதக்காரர் சங்கீதம் 136:4 சொல்கிறார், கேளுங்களேன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய், ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க சங்கீதக்காரர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மனுபுத்திரருக்கு அவர் இல்லைப்பா என்னால் முடியல, நீ வேற யாராவது பார் என்று அவர் சொன்னதே கிடையாது. ஒருவராய் பெரிய அதிசயங்கள், எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில், எல்லாரும் வெறுத்து ஒதுக்கின ஒரு சூழ்நிலைமையில் அதிசயங்களை, அற்புதங்களை அவர் செய்கிறவராக இன்றைக்கும் உங்கள் மத்தியில் இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்களா? எல்லா பக்கமும் தோல்வி அடைஞ்சிருச்சிங்களா? தொழிலில் நட்டமடைந்து விட்டு வழி தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கிறீர்களோ? கண்ணீர் தாரை தாரையாய் ஓடிக்கொண்டிருக்கு. என் பிள்ளைகளுடைய தொழில் நஷ்டமாயிடுச்சு, வேலை போயிடுச்சு, நல்ல கை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தோம்பா, செய்தி வந்துருச்சு, வேலை போயிடுச்சு, அடுத்து வேலை தேடுறேன், கிடைக்கிற மாதிரி இல்லை. அதிசயங்களை செய்கிறவரை நோக்கி பாருங்கள். எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், அதிசயங்களை செய்கிற கர்த்தரை பாருங்கள். கடனில் நாங்கள் மூழ்கிறோம். ஒரு சகோதரி எங்கள் திருச்சபையில் உண்டு.
அவர்கள் ரட்சிக்கப்பட்ட சில நாட்களிலேயே அந்த சகோதரியின் கணவர் இவ்வுலகை விட்டு கடந்து போயிட்டார். ஆனால் தவறாமல் திருச்சபைக்கு வந்த அவர்கள் நிலைமையில் எத்தனை லட்சம் கடன்கள், ஐயோ இவ்வளவு கடன்களை விட்டு விட்டு அவர் போயிட்டார், நாங்கள் என்ன செய்வோம்? சிறு பிள்ளைகள். காலப்போன போக்கினிலே ஒரு நாள் அவர்களை சந்தித்த பொழுது, என்னம்மா ஆச்சு உங்கள் கடன்களெல்லாம்? இத்தனை லட்சம் கடன்கள் இருந்தது. அத்தனை லட்சம் கடன்களும் ஆண்டவருடைய தயவால் நான் அடைத்து விட்டேன் ஐயா. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது கூட ஒரு பெரிய கடன் இல்லை, அதையும் கர்த்தர் முடிச்சிருவார். நான் கேட்டே பல மாதங்கள் ஆகிவிட்டது, இந்நேரம் அடைச்சிருப்பாங்க. இன்றைக்கு அவங்க திருச்சபைக்கு வரும்போது அவங்களுடைய வேகம், அவர்களுடைய தோரணை, அவருடைய தோற்றங்கள் எல்லாம் பார்த்தாலே தெரிகிறது. அவர்கள் பூட்டி இருக்கிற ஆபரணங்கள் அது எல்லாம் பார்க்கும் பொழுதே செழிப்பாக இருக்காகன்னு தெரியுது. ஒருவேளை நீங்கள் கூட அப்படி நினைக்கிறீங்களா? கடன் எங்களை வாட்டுகிறது, எல்லாம் எங்களை விட்டு போய்விட்டது. மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயத்தின் நிமித்தம் அற்புதங்களை செய்கிறவர், அவருக்கு நிகர் எவருமே இல்லை. அற்புதமாக அதிசயமாக பல காரியங்கள் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் சொல்வேன். என்றால் அதற்கே ஒரு தனி நேரம் ஒதுக்க வேண்டும். எங்கள் திருச்சபையின் வரலாற்றை நான் எடுத்து உரைப்பேன், ஆனால் அதற்கே ஒரு தனி நேரம் ஒதுக்க வேண்டும். எனினும் அற்புதங்களை செய்கிற கர்த்தர் இன்றைக்கும் மாறாதவராகவே இருக்கிறார். ரெண்டாவது இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பு வைக்க விரும்புகிறேன். அவர்தான் எல்லாவற்றையும் செய்கிறவர் என்பதற்கு அடையாளமாக சங்கீதம் 119:68, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். நன்மை செய்கிறவர். ஐயோ, இதை சற்று எண்ணி பார்த்தால், நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக என் சிறு வயதில் ஏற்றுக்கொண்டேன். நான் திருமுழுக்கு பெற்ற நாள் தொடங்கி இன்று வரைக்குமாக நான் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது 58 வருடங்கள். என்றைக்கு நான் ஞானஸ்தானம் பெற்றனோ அடுத்த நாளே இயேசு நல்லவர் என்று சொல்ல ஆரம்பித்தேன். என் பள்ளிக்கூடம் போகும்பொழுது என் பள்ளிக்கூட புத்தகங்களோடு கூட கைப்பிரதி கழகத்திலிருந்து வந்த, விசுவாச கைப்பிரதி கழகத்தில் வந்த கையேடுகளை அங்கங்கே விநியோகிக்க ஆரம்பித்தேன். நடக்கும் பொழுதே கொடுப்பேன், ரயில்களில் பயணிக்கும் பொழுதே கொடுப்பேன், ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இறங்கி என் பள்ளிக்கூடம் போகும் வரைக்கும் கொடுப்பேன். நான் வசித்த பகுதியில் ஒரு வீடு கூட விடாமல் வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு வீடு கைப்பிரதிகளை கொடுத்திருக்கிறேன். இயேசு நன்மை செய்கிறவர் என்பதை என் நாவால் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர் என்று சங்கீதக்காரர் சொல்றார் பாருங்க. தேவரீர் நன்மை செய்கிறவர். அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வர்றார். லட்சோப லட்ச மக்கள், 1-2 அல்ல, லட்சோப லட்ச மக்கள், யுத்த புருஷர்களே 6 லட்சம். அதற்கு மேலே குடும்பங்களெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா ஏறக்குறைய ஒரு 20 லட்சம் பேர் இருக்கலாம். இது என்னுடைய கணிப்பு. அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, நான் கொண்டு வந்த பொருளெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு, பசிக்குது. வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார், அது ஒரு அதிசயம். அவர்களுக்கு இச்சித்தார்கள் காடையை கொடுத்தார் என்றெல்லாம் வேதம் சொல்கிறது. அவர் நன்மை செய்கிறதுல அவருக்கு நிகர் எவருமே இல்லை. அவருடைய சாயலில் இந்த பூமிக்கு உலாவிய இயேசுநாதர் எப்படிப்பட்டவர்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 அதை நாம் வாசிக்கட்டுமா? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இயேசு நன்மை செய்கிறவராய்.
இந்த பூமிக்கு வந்த அவருடைய நோக்கமே நன்மை செய்வது தான். ஏங்க கிறிஸ்தவங்க அவர் நன்மை செய்ய, நீங்க என்னன்னா கிறிஸ்து அவனில் இருக்கிறார்ல, கிறிஸ்து அவளில் இருக்கிறார் அல்லவா. கிறிஸ்தவள் அந்த குணம் பிதாவாகிய தேவனிடமிருந்து வந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவரை சுற்றி திரிந்தார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் நன்மை செய்து தான் ஆகணும். அதை ரொம்ப அழகாக எபேசியர் 2:10 எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகள் இப்படி எழுதுவார். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். தேவனுடைய செய்கை, கிறிஸ்துவனுடைய சாயல், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். இதற்காகத்தான் நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். ஏன் மதர் தெரேசா இத்தாலி தேசத்தை விட்டுட்டு கொல்கத்தாவுக்கு வந்து அந்த தொழுநோயாளிகளை தாம் மடியில் போட்டு என்னமோ தாம் பிள்ளை மாதிரி அழுகி போன அந்த சரீரங்களை எல்லாம் தொடச்சி சவரட்சணை செய்து அவர்கள் நலம் பெற வேண்டும் என்று நன்மை செய்தார்கள். ஸ்டேன்ஸ் ஆஸ்திரேலியாவை விட்டுட்டு ஒடிசாவிலே தொழுநோயில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஊழியம் செய்ய குடும்ப சகிதமாக வந்து இறங்கிட்டாரே. அவரும் அவருடைய பிள்ளைகள் 2 அருமை மகன்கள், அழகு மகன்களும் ஊழியம் செய்துவிட்டு ஜீப்பில் வரும்பொழுது ஜீப்போடு கொளுத்திட்டாங்க. பதைத்த உள்ளம் அந்த தாயின் உள்ளம், தன் சகோதரர்களை இழந்து துடித்த அந்த தமக்கையின் உள்ளம் என்ன சொன்னது? நாங்கள் மன்னிக்கிறோம். என் கணவனை கொன்று என் பிள்ளைகளை கொன்று தீக்கு இரையாக்கிய அவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம். என் தந்தையையும் என் சகோதரர்களையும் கொன்றவர்களை மன்னிக்கிறோம். நன்மையா? நன்மை செய்கிறதற்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிற நீங்களும் நானும், இது கர்த்தரிடத்தில் இருந்து வந்த உயரிய குணம். கர்த்தர் அவர்களுக்கு இயற்கையாகவே இயேசு உள்ளே வந்துட்டா நடக்கிற செயல்பாடுகள் இதுதான். நன்மை செய்கிறவர் அவர். அந்த நன்மையை நீங்களும் அனுபவிக்க வேண்டும் என்று, ஏழ்மையில் இருக்கிற நீங்கள் மேன்மை அடைய வேண்டும் என்று அவர் செய்யக்கூடிய நன்மைகளை எடுத்து உரைக்கிற நல்ல உள்ளங்களுக்காக நான் நன்றி விழுகிறேன். தெரு தெருவாக ஓடி அடி உதை வாங்கினாலும் கூட பரவாயில்ல, இயேசு நல்லவர். ஸ்தேவான் என்ற ஒரு இயேசுநாதரின் சீடன் இயேசுவின் அன்பை எடுத்து சொன்னதினால் ஆத்திரமடைந்தவர்கள் கல் கொண்டு அவரை அடித்து நொறுக்குகிறார்கள். இரத்தம் பீரிட்டு ஓடுகிறது. அவர்கள் எல்லாரும் கல்லால் அடிக்கும் பொழுது எந்த இடம் என்று தெரியாமல் அடித்து நொறுக்கி உயிர் போகும் நிலையிலும் கூட இயேசுவே இவர்களை மன்னியும். கிறிஸ்தவத்தின் முன்னோடி கிறிஸ்து இந்த பூமியில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். வியாதியில் கிடந்தவர்களை எல்லாம் சுகமாக்கினார். பேயினால் பீடிக்கப்பட்டவர்களை எல்லாம் விடுதலையாக்கினார். பிறவியிலிருந்து சப்பானிகள், பார்க்க முடியாதவர்கள், நோயாளிகளை எல்லாம் சுகமாயிட்டார். ஆனால் அது பொறுக்க முடியாத சில யூதர்கள் அவரை சிலுவையில் அறையும் பிலாத்து என்ற கவர்னரிடம் முறையிடுகிறார்கள். அவர் சொல்றார், ஒரு குற்றமா நான் காணலையப்பா, இவனை சிலுவையில் அறையுங்கள். சிலுவையில் அறைய கொண்டு போயிட்டாங்க, அரைஞ்சிட்டாங்கய்யா. 7 பொன்னான மொழிகள். அதில் முதல் மொழியே, முதல் வார்த்தைன்னு சொல்வோமே, Father, forgive them, for they do not know what they do. தந்தையே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னென்று தெரியாமல் கதறுகிறார்கள். மன்னிச்சிடும். என்ன ஒரு நன்மையான உள்ளம், என்ன ஒரு நல்ல உள்ளம் பாருங்க.
அடித்து நொறுக்கினவங்கள கூட அது முடியுமானா? முடியுது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட பக்தர்கள், பரிசுத்தவான்கள் இருக்கிறதினால் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. போலிகார்ப் என்று சொல்லப்பட்ட ஒரு தெய்வ மனிதன் இந்த பூமியில் வாழ்ந்தார். தன்னுடைய அந்திய காலம் more than 85 years. அவரை உயிரோடு தீக்கிரையாக்குகிறார்கள். காரணம் இயேசுவை பற்றி சொன்னது. ஆனாலும் அவர்களை சபிக்கவில்லை, அவர்களை மன்னித்தார். ஏன்னா நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் எல்லாரும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே எல்லாவற்றையும் செய்கிறவர் நானே என்று சொன்ன ஆண்டவர் நன்மை செய்கிறவரும் அவர் தானே. ஆகவே எனக்கன்பாளனை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யார் மேலாகிலும் கசப்பு இருக்கா? யாரையாகிலும் வெறுத்து தள்ளிட்டீங்களா? குடும்ப உறவுகள் இல்லாமல் போயிருக்கா? அல்லது உங்களை வேதனைப்படுத்தவர்களை போட்டு தள்ளிடணும்னு நினைக்கிறீங்களா? இயேசு நல்லவர். எல்லாவற்றையும் செய்கிற இயேசு உங்களுக்கு அவர் நன்மை செஞ்சதுனால தான் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் பேசி கொண்டிருக்கிறேன். அந்த நல்லவரை பாருங்கள், அவரை போல வாழ உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, சாதாரணமானவர்களானாலும் சரி, உங்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறவர், உங்களுக்கு அவர் நன்மை செய்வார். நீங்களும் பிறருக்கு நன்மை செய்யுங்கள். அதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். எழுந்து நிற்பீர்களா? பரலோக தந்தையே, எல்லாவற்றையும் செய்கிறவர் நானே என்று நீர் சொன்னீர். ஏசாயா என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக இயேசு இந்த பூமியில் பிறப்பதற்கு முன் 712வது ஆண்டினிலே உம்முடைய தாசன் தீர்க்கதரிசி ஏசாயாவை கொண்டு திருவுளம் பற்றினீர். நான் கர்த்தர் என்று உம்மை குறித்து அறிமுகம் சொல்ல தேவையில்லை. ஆனாலும் நீர் சொன்னது அப்படிதான் சொன்னீர். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், அற்புதங்களை செய்கிற கர்த்தர், நன்மை செய்கிற கர்த்தர் என்று 2 குறிப்புகளை உம் பிள்ளைகளுக்கு நான் எடுத்துரைத்தேன். என்னென்ன வழிகளில் உமது பிள்ளைகள் வேதனைப்படுகிறார்களோ, கஷ்டப்படுகிறார்களோ, எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா என்று ஏங்குகிறார்களோ, அற்புதங்களை செய்யும், நன்மை செய்யும், நோய்களை நீக்கும், பேய்களை விரட்டும், வறுமையை போக்கும், வாழ்வாதாரத்தை தாரும். இயேசுவின் நாமத்திலும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உலகமெங்கும் இருக்கிற ஊழியர்கள், குறிப்பாக எங்கள் ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அயராது ஓடிக்கொண்டிருக்கிற அவர்களை, அவருடைய இணைந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். அதே போல உலகமெங்கும் இருக்கிற கத்தோலிக்க ஊழியர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை ஊழியர்கள், பெந்தேகோஸ்தே ஊழியர்களை கர்த்தர் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும். ஒரு தீங்கும் வராதபடிக்கு கர்த்தர் வேலி அடைப்பீராக. தகப்பனே, உலகமெங்கும் இருக்கிற அரசியல் தலைவர்கள், எங்கள் தேச பிரதமர் தொடங்கி அனைத்து மாநில முதல்வர்கள் எங்கள் முதல்வர்கள், எங்கள் தேசத்தை பாதுகாக்கும்படி பாதுகாப்பு பணியில் இருக்கிற பாதுகாப்பு படையினர், துப்புரவு தொழிலாளர்கள், மருத்துவ குழாமினர், ஆசிரியர் பெருந்தகைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் அற்புதங்களினாலும் நன்மையினாலும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எழுந்து நிற்பேளா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அன்பர்களே, ஆராதனை முடிந்து விட்டது. ஆனால் நமது ஏஞ்சல் டிவியில் அடுத்தடுத்து வரும் நிகழ்ச்சிகள் பார்க்க நீங்கள் தவறாதீர்கள். இரவு 10 மணிக்கு அப்பம் கிளாஸே விடுதலைக்கான செய்தியை தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒளிபரப்பாகும். மாஸ்டர் சாரராஜன் ஜான் விடுதலை செய்தியை கொண்டு வருவார்கள். ஐயோ, இந்த ஆராதனையின் பாதியில் தான் கலந்து கொண்டேன், அதுக்கு முன்னே என்ன நடந்தது தெரியவில்லையே. கவலைப்படாதீர்கள். எமது யூடியூப் சேனல் தி லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை, அதில் முழுமையாக நீங்கள் பார்க்கலாம். அதையும் பார்க்க இயலவில்லை என்றால் வருகிற வாரம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நமது ஏஞ்சல் டிவியில் இதே செய்தி மறு ஒளிபரப்பாகும்.
பாருங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்க வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாக வைப்பாராக. God bless you.